மனைவி பேருக்கே சற்று முன் சொத்தை எழுதி வச்சிருக்காருங்க விஜய். என்ன நடந்தது? காலில் விழுந்த சங்கீதா என்ன மனசையா உண்மையிலே கடவுளுக்கு நிகரான செயல் பண்ணி உள்ளார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, நேற்றைய முன்தினம் விஜய் ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காங்க. அந்த நடிகை யாருன்னு உங்க அனைவருக்குமே தெரியும். தொடர்புல இருக்காங்க. இது இவங்களா சந்தேகப்பட்டிருக்காங்க. ஓகேவா, சங்கீதாவே சந்தேகப்பட்டிருக்காங்க. இது குறித்து முதன்முறையாக விஜய் தரப்புல இருந்து சில செய்திகள் இணையத்துல வெளியாகி உள்ளதுங்க. அதாவது, என் மனைவி மேல எந்த தவறுமே கிடையாது, அவங்க சொன்னது சரிதான், ஆனா அந்த சரியை தவறா புரிஞ்சிருக்காங்க என்றும் நம்ம விஜய் தரப்புல இருந்து சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. அதாவது, நான் என் மனைவிக்கு துரோகம் தான் பண்ணேன், ஆனா இன்னொரு பொண்ணோட தொடர்புல இல்ல, ஒரு கணவனா நான் அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா நான் என்னைக்கு அரசியல் வாழ்க்கையில வந்தேனோ, இனிமே குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, இனிமே மக்கள் தான் நமக்கு எல்லாமே, அந்த மாதிரி என்னோட ஒட்டுமொத்த அர்ப்பணிப்புமே அரசியலுக்கு வந்துட்டேன். கடந்த 3 வருட காலமா நான் குடும்பத்துக்கிட்டேயே இல்ல, என் பசங்க கிட்டேயும் இல்ல, என் பையன் சென்னையில இருக்கான், என் மகன் லண்டன்ல இருக்காங்க, என் மனைவி லண்டன்ல தான் இருக்காங்க. நான் அவங்களோட சந்திச்சு பேசியே 3 வருட காலம் ஆகுது. ஏன் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசியே ஒரு 2 வருட காலம் ஆகுது. அந்த ஆடியோ லாஞ்சில் தான் எங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசுற சூழல் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு முழுக்க முழுக்க மக்கள் தான், எனக்கு மக்கள் மேல ஆர்வம், எம்ஜிஆர் மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. அவர் வழியில நான் பயணிக்கணும், சேம் டைம் காமராஜர் வழியில பயணிக்கணும். அவங்க எப்போதுமே மக்கள் 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 காண்டியே வாழ்ந்துட்டு போனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால தான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருக்கு அது பொருந்தும், காமராஜருக்கு பொருந்தும். அந்த வழியில நான் பயணிக்க ஆசைப்பட்டேனே தவிர என் மனைவியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த விரக்தியில தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணது கிடையாது. திரிசா, அதாவது அந்த நடிகை என்னோட ஒரு மிகப்பெரிய நண்பர், நெருங்கிய தோழி, அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி எதுவுமே கிடையாது. என்னோட மனைவியை நான் தனிமையில விட்டுட்டேன். அதிகமா ஒரு 5 வருட காலம் தனிமையில விட்டுட்டேன். அந்த டிப்ரெஷன், மன உளைச்சல்ல தான் அவங்க இந்த அளவுக்கு கொந்தரிச்சு பேசியிருக்காங்க. என்னோட மனைவி மேல தவறே இல்ல, அவங்க இல்லனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டேன். அண்ட் என்ன லண்டன்ல இருந்து தேடி காதலிச்சாங்க, கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு சொன்னாங்க. என் மனைவியை நான் இன்ன வர லவ் தான் பண்றேன். என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பொது வாழ்வுக்கு வந்த உடனே அந்த குடும்பத்தை மறந்துட்டேன். இன்னொன்னு, அரசியலுக்கு வந்தா கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கே தெரியுங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா வந்துருவேன்னு எனக்கு என் மேல ஏகப்பட்ட நெருக்கடி, அழுத்தம் கொடுக்குறாங்க. தற்போது என் மனைவியே எனக்கு அழுத்தம் கொடுக்குற சூழல் இந்த அரசியல் என்னை கொண்டு விட்டுருச்சு. அந்த அளவுக்கு பெரிய கட்சிகள் என்னை சித்திரவதைப்படுத்துறாங்க. நானே மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கேன். இந்த வழியை என் சங்கீதா, என் மனைவி சங்கீதா அவர்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு பெண்மணி இல்லையா? ஒரு பெண்கள் எப்போதுமே சரிங்க, கல்யாணமான பிறகு நம்ம கணவர் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பக்கத்துல இருக்கணும், நம்மளை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும், இப்படி ஆசைப்படுவது உண்டு. நம்ம பசங்களை வெளியே கூட்டிட்டு போகணும். இதை நான் ஒரு தகப்பனா சரியா பண்ணல, என் மனைவிக்கு நான் ஒரு சரியான கணவன் கிடையாது அப்படின்னு அந்த விஜயே சொல்லியிருக்காரு. அவங்க எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. ஆனா இன்னொரு பொண்ணோட என்னை தொடர்புபடுத்தி பேசினதா எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அவங்க குற்றம் சாட்டிய அந்த நடிகைக்கும் மிக விரைவாக திருமணம் நடைபெற உள்ளது. அவங்க வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும். சேம் டைம் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. என்னோட மனைவிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனைவி இந்த மாதிரி பண்ணது என்னால ஏத்துக்க முடியல. ஆனா அவங்களோட அந்த முடிவை நான் மதிக்கிறேன் என்றும் மனைவிக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காருங்க நம்ம விஜய் அவர்கள். ஒருபடி மேலே போய், அதாவது ஒரு நடிகைக்கு தொடர்பு இருக்கு என் கணவருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது மட்டுமல்லாமல் எனக்கு ஜீவனம்சம் வேணும், என்னோட கணவரோட முக்காவாசி சொத்து எனக்கு வேணும்னு சங்கீதா அந்த பத்திரத்துல எழுதியிருக்காங்க. இதை விஜய் அவர்கள் படிச்சிருக்காருங்க. படிச்ச அடுத்த செகண்டே என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என் மனைவி தாங்க எனக்கு எல்லாமே, என் பசங்களை பார்த்துக்கிட்டதே என்னோட மனைவி தாங்க, என் பசங்களை இன்ன வர கட்டுக்கோப்பா கரெக்டா வழி நடத்தி கொண்டு வந்தவங்க என்னோட மனைவி தான். இந்த சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சங்கீதா இப்படி எழுதி என்னை காயப்படுத்திட்டாங்க. இந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு தாங்க, மக்களுக்கு போக அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காருங்க. இந்த பதிவை கேட்டு மனம் உடைஞ்சு அழுதுருக்காங்களாமா சங்கீதா, மனம் மாறி இருக்காங்களாமா. அதாவது தன்னோட கணவரை நான் தவறா போர்ட்ரேட் பண்ணிட்டேனோ, பெரிய அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்ததுனால நான் தவறு பண்ணிட்டேனோ, பணத்துக்கு ஆசைப்பட்டனோ. மேலும் சங்கீதா அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. அதாவது விஜய் முழுக்க முழுக்க அம்மா அப்பா பசங்க மகள் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு அரசியல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. சிஎம் ஆயே ஆகணும், அதுதான் அவரோட கொள்கையா இருக்கு. ஓகேவா? எவ்வளோ பணம் இழந்தாலும் பரவாயில்ல, அதனால தான் ஜனநாயகன் படம் போயிருச்சு, ரிலீஸே பண்ண முடியல. போனா பரவாயில்ல, மயிர் போ அப்படின்னு சொல்லிட்டு அதோட பணத்தையும் ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டாரு. நான் எவ்வளோ நஷ்டப்பட்டனோ நீங்க எடுத்துக்கங்கன்னு. இப்படி பணத்தையும் செலவழிக்கிறாரு. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்தா பணம்
வந்துட்டு கண்ணுமைக்கு நேரத்துல போகுங்க. எதிர்க்கட்சியும் சரி ஆள்கட்சியும் சரி மத்தியில ஆளும் கட்சியும் சரி சும்மா விட மாட்டாங்க. நாடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவர் வந்து நேர்மையான ஆள் வேறையா? இந்த சூழல்ல தான் நம்ம கணவர் வந்துட்டு தெருக்கோடிக்கு வந்துருவாரோ? இந்த பதட்டத்துல நமக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? இத புரிஞ்சுதான் சங்கீதா அவர்கள் சில பல அவசர முடிவை எடுத்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது. இத நீ என்கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாமாமா. ஆனா என்னை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனாலும் உன்னோட முடிவு வந்துட்டு சரியானது. உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நீ கேட்ட பத்தியா ஜீவனம்சம், அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட எழுதாத. என்கிட்ட என்ன சொத்து இருக்கோ, உனக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போமா. நீதாமா என்னோட உயிர்னு அண்ட் விஜய் அவர்கள் வந்துட்டு டைரக்டா பேசியிருக்காருங்க. அண்ட் மனம் உடைஞ்சு அழுதுருக்காங்களாமா. நான் தவறு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் மன உளைச்சல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சங்கீதா பேசியிருக்கிறதாக இணையத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. 2 பேருமே நல்ல கேரக்டருங்க. விஜய்க்கு வந்துட்டு அதிகம் லேடிஸ் ஃபேன்ஸ் தான், ஓகேவா? அண்ணா அண்ணா அண்ணா. சேம் டைம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, என் தங்கச்சி வந்துட்டு சின்ன வயசுல இறந்துட்டாங்க, மேலும் எனக்குன்னு ஒரு மகள் இருக்காங்க, ஓகேவா? எனக்கும் ஒரு மகள் இருக்காங்க, நான் எப்படி ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவேன்? திரிசா அந்த நடிகை வந்துட்டு என்னோட நெருங்கிய நண்பரை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது. மிக விரைவா அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சங்கீதா அவர்களே கூறிய விரைவில் இதை புரிஞ்சுக்குருவாங்க என்றும் மனம் உடைஞ்சு, அதாவது விஜய் பேசியது தற்போது இணையத்தில் பேசு பொருளாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த கான்ட்ரவர்சில விஜய் அண்ட் சங்கீதா யார் மேல சலி தவறுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அண்ட் ஜீவனம்சம் கேட்டாங்க, என்னோட சொத்தே உனக்கு தாண்டா, எடுத்துட்டு போடா அப்படின்னு வந்துட்டு விஜய் சொல்லியிருக்காருங்க. இந்த மனசெல்லாம் யாருக்குங்க வரும்? இந்த மனுஷனுக்கு தான் வரும். அண்ட் இவரோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்.